നമുക്ക് ഈ ഭാഗത്ത് രണ്ടാമത് ശതാധിപനെ കാണാൻ കഴിയുകയാണ്. நமக்கு இந்த பகுதியிலே இரண்டாவதாக நூற்றுக்கு அதிபதியை பார்க்க முடிகிறது. ശതാധിപൻ തന്റെ ദാസന് വേണ്ടിയിട്ട് യേശുവിന്റെ അടുക്കൽ വരികയാണ്. நூற்றுக்கு அதிபதியானவன் தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைவதற்காக இயேசுவின் அருகே வருகிறான். ശതാധിപൻ തന്നെ തന്നെ പരിചയപ്പെടുത്തുകയാണ്. இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னையே அவன் அறிமுகப்படுத்துகிறான். നിന്നെ പോലെ ഞാനും അധികാരമുള്ളവനാണ്. உம்மை போல நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். എന്റെ ചുറ്റിലും 100 പേരുണ്ട്. என்னை சுற்றிலும் 100 பேர்கள் இருக்கிறார்கள். ഞാൻ ഒരുവനോട് പോകാൻ പറഞ്ഞാൽ പോകും. நான் ஒரு இடத்தில் போக சொன்னால் போவான். വരാൻ പറഞ്ഞാൽ വരും. வர சொன்னால் வருவான். പക്ഷേ ஆனா എന്റെ ശബ്ദത്തിന് ഒരു ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. என் சத்தத்துக்கு வரையறை உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു എന്റെ അടുത്ത് നിൽക്കുന്നവനോട് പറഞ്ഞാലേ അവൻ കേൾക്കത്തുള്ളൂ. என் பக்கத்துல நிக்கிறவங்கள்ட்ட நான் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു 50 അടി ഫ്രണ്ടിൽ നിൽക്കുന്നവനോട് പറഞ്ഞാലേ പോകത്തുള്ളൂ. ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிறவனிடத்துல போக சொன்னாதான் போவான். വരാൻ പറഞ്ഞാലേ വരത്തുള്ളൂ. வர சொன்னாதான் வருவான். എന്റെ ശബ്ദത്തിന് ഒരു പരിധിയുണ്ട്. என் சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശതാധിപൻ പറഞ്ഞു, நூற்றுக்கு அதிபதியானவன் சொன்னான், ഞാൻ പറഞ്ഞ ഭൂതം പോകത്തില്ല. நான் சொன்னால் பிசாசு போகாது. ഞാൻ പറഞ്ഞ എന്റെ ദാസന്മാര് പോകും. நான் சொன்ன என் வேலைக்காரர்கள் போவார்கள். പക്ഷെ ഞാൻ പറഞ്ഞ ഭൂതം போகത്തില്ല. ஆனா நான் சொன்ன பிசாசு போகாது. ഞാൻ പറഞ്ഞ മനുഷ്യർ പോകും. நான் சொன்னால் மனுஷர்கள் போவார்கள். ഞാൻ പറഞ്ഞ രോഗം പോകത്തില്ല. நான் சொன்னால் வியாதி போகாது. യേശുവേ, இயேசுவே, ഞാൻ തിരിച്ചറിയുന്നു. நான் அறிந்து கொள்கிறேன். നീ പറഞ്ഞാൽ, நீ சொன்னால் ഭൂതങ്ങൾ പുറത്തു പോകും. பிசாசு வெளியேறும். Praise the Lord. ஹல்லேலூயா. ശതാധിപനോട് യേശു പറഞ്ഞു, நூற்றுக்கு அதிபதியானவனை பார்த்து இயேசு சொன்னார், ഞാൻ നിന്റെ കൂടെ വരാം. நான் உன்னோடு கூட வரலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശതാധിപൻ പറഞ്ഞു, இந்த நூற்றுக்கு அதிபதியானவன் சொன்னான், നീ എന്റെ വീട്ടിൽ വരാൻ ഞാൻ യോഗ്യനല്ല. நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியானவன் அல்ல. ഞാൻ 100 പേരുടെ അധിപതിയാ. நான் 100 பேருக்கு தலைவனாயிருக்கிறேன். നീ ലോകത്തിന്റെ രാജാവാണ്. ஆனா நீ உலகத்துக்கே அதிபதியாயிருக்கிறீர், கரங்களை- ராஜாவாயிருக்கிறீர். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். Yes. Come on. கைகளை தட்டி அவர் உலகத்துக்கே அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்கிற அதிபதியாயிருக்கிறார். Yes. ஹல்லேலூயா. Yes. ஹல்லேலூயா. ശതാധിപൻ യേശുവിനോട് പറഞ്ഞു, நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னான், യേശുവേ, இயேசுவே, നീ എന്റെ വീട്ടിൽ വരാൻ ഞാൻ യോഗ്യനല്ല. நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. നീ ഇവിടെ നിന്നും കൊണ്ട് நீர் இங்கே நின்று கொண்டு ഒരു വാക്ക് കൽപ്പിച്ചാൽ മതി. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், എന്റെ ദാസൻ സുഖം പ്രാപിക്കും. என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், നീ ഇവിടെ നിന്നുകൊണ്ട് ഒരു വാക്ക് കൽപ്പിച്ചാൽ, நீங்க இங்க நின்று கொண்டு ஒரு வார்த்தையை கட்டளையாய் சொன்னார், അമേരിക്കയിലെ ദുർഭൂത ശക്തി ഓടിപ്പോകുമെന്ന്, அமெரிக்க தேசத்தில் அசுத்தாவி வெளியேறி ஓடும், ന്യൂസിലൻഡിലെ ദുർഭൂത ശക്തി ഓടിപ്പോകും. நியூசிலாந்து தேசத்தில் அசுத்தாவி ஓடும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம். ഈ ഗ്രൗണ്ടിനകത്ത് இந்த மைதானத்துக்குள்ளே കൽപ്പിക്കുമ്പോൾ நீ கட்டளையிட்டால் കിലോമീറ്ററുകൾക്കപ്പുറം கிலோமீட்டர் தொலைவிலே ദൈവം വിടുതലയ്ക്കാൻ പോവാം. தேவன் விடுதலை அனுப்ப போகிறார். കരങ്ങളെ വീഴ്ച അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். സഹോദര സഹോദരി, சகோதரா சகோதரி, ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുമ്പോൾ இந்த இரவில் நீ ஆராதிக்கும் போது നിന്റെ ഹസ്ബൻഡ് സൗദിയിലായിരിക്കാം, உன்னுடைய கணவர் ஒருவேளை சவுதியில் இருக்கலாம், ഹസ്ബൻഡ് ദുബായിലായിരിക്കാം, கணவன் துபாயில இருக்கலாம், മസ്കറ്റിലായിരിക്കാം, மஸ்கட்ல இருக்கலாம், യുഎസ്എയിലായിരിക്കാം, யுஎஸ்ல இருக்கலாம், ഓസ്ട്രേലിയയിലായിരിക്കാം, ஆஸ்திரேலியால இருக்கலாம், കെനിയയിലായിരിക്കാം, கென்யாவில் இருக்கலாம், ആഫ്രിക്കയിലായിരിക്കാം. ஆப்பிரிக்காவில் இருக்கலாம். ദൈവത്തിന് വിടുതലയക്കുക தேவனுக்கு விடுதலை கொடுக்க കഴിയുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ ஒரு வார்த்தையில முடியும் என்று நம்புகிறவர்கள் കരമടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுவோம். കിലോമീറ്ററുകൾക്കപ്പുറം கிலோமீட்டர் தொலைவிலே ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. தேவ வல்லமை இறங்குகிறது. രാജാവിന്റെ പവർ വെളിപ്പെടുന്നു. ராஜாவின் வல்லமை வெளிப்படுகிறது. രാജത്വം വെളിപ്പെടുന്നു. ராஜத்துவம் வெளிப்படுகிறது. Receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். Jesus. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ரபல ஜுடபலப ஷம்பரபலப எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தொலைவு அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. எவ்வளவு தூரமானாலும் அவர் சொல்லாகும். Hallelujah. ஹல்லேலூயா.